பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பாக்கியம் நினச்ச மாதிரியே அவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு என் பொண்ணை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அப்படி இல்லை நான் டிவோர்ஸ் பண்ணேன்னு இவங்க பிடிவாதம் பிடிச்சா இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு என் வாழ்க்கையை ஜெயிலில் போய் முடிச்சாலையும் சரி இந்த வீட்டு பொண்ணை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டு வாழ மாட்டேன். என் அப்பா அம்மாவை என் தம்பிங்களையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இந்த குடும்பம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு பேசாமல் நீங்கள் எனக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்துடலாம், சந்தோஷமும் அந்த தண்டனையை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இருந்துட்டு இதெல்லாம் தேவையா, இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன் எதுவாக இருந்தாலையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணேன்னு, ஆனால் நீ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிட்டல. இப்போ மயிலோட வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இனிமே சத்தியமா நாமளே கனவு கண்டாலையும் மாப்பிள்ளை நம்ம பொண்ணை ஏத்துக்க போறது கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் நம்ம தங்க மயிலு போறதும் கிடையாது. இதுக்கு நீ பேசாம அவளை நீ கொண்டு கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறேன்னு நானும் என்னென்னமோ சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்க மட்டும் என்னை ஏற்றுக்கல, நீ என்னை கடைசியாக பார்க்கறது இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.